Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 7th chapter probability distribution பார்க்க போறோம். இதுல example 7.6, 7.7, 7.8, 7.9 பார்க்கலாம். Example 7.6. The mean of a binomial distribution is 20. நான் சொல்லியிருக்க மீனோட ஃபார்முலா என்ன? NP. Standard deviation is 4. Standard deviation root NPQ 4. Find the parameters of the distribution. Parameter na அதில் இருக்கிற மீதி alphabet. For example, binomial distribution formula என்ன? NCX, P power X, Q power N minus X. அப்படின்னா other parameter na NPQ. இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். NPQ 16, ஏற்கனவே NP வேல்யூ 20 தெரியும். 20Q 16, Q வந்து 16/20, 4/5. Qவோட ஆன்சர் வச்சு P கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் Qன்னு போட்டு 1/5. இப்போ இந்த P ஆன்சரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்னோட ஆன்சர் 100. ஸோ NPQ மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ தீஸ் ஆர் தி அதர் பேராமீட்டர்ஸ் தான். இதுலேயே சில கொஸ்டினில் ஃபைண்ட் பேராமீட்டர் கேட்கலாம், இல்லை ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன்னு கேட்டால் ஃபார்முலா எழுதி அதில் NPQக்கு பதில் வந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும். ஸோ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிடுறது பெட்டர். Example 7.7. If x is binomially distributed, E of x நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீன். அப்போ மீன் வந்து 2 NP2, வேரியன்ஸ்னா NPQ 4/3. இந்த NPக்கு பதில் 2 போட்டோன்னா 2Q 4/3, Q வந்து 2/3. Qவை வச்சே P கண்டுபிடிக்கலாம். Pயோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் Qன்னு போட்டோன்னா P 1/3. இந்த P வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட ஆன்சர் 6. ஸோ நம்ம மீதி எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல. பட் இங்கே கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் P of x is equal to 5 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் NPQவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதில் 5 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்மளோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்ன? NCX, P power X, Q power N minus X. Nக்கு பதில் 6, Xக்கு பதில் 5, Pக்கு பதில் 1/3, Qக்கு பதில் 2/3. அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் 6 into 2 by 3 power 6 அப்படின்னா 12/7 to 9 டிவைட் பண்ணால் நமக்கு 0.01646ன்னு கிடைக்கும். Example 7.8. If on the average rainfall on 9 days, அப்போ வந்து 9 days in every 30 day, அப்போ நம்ம கிடைச்சிருக்கிற probability 9/30. Find probability that rain will fall on at least 2 days of given week. ஒரு வீக்கில் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும்? 7. அப்போ என்னோட ஆன்சர் 7. நமக்கு அட்லீஸ்ட் 2. என்னோட ஆன்சர் 7னா 0லேருந்து 7 வரைக்கும் அர்த்தம். அட்லீஸ்ட் 2னா 2வை விட கிரேட்டர். நமக்கு 2, 3, 4, 5, 6, 7 இவ்வளோ நம்பர் கண்டுபிடிக்கிறத விட 2வை விட லெஸ்ஸர்னா என்ன? 0வும் 1 மட்டும்தான். அப்போ 1 மைனஸ் P of x equal 0, x equal to 1 கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ P 9/30 சிம்பிளிஃபை பண்ணால் 3/10. அதை வச்சு Q கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் Pன்னு போட்டோன்னா 7/10. N வந்து 1 வீக்குக்கு 7 டேஸ். இப்போ அட்லீஸ்ட் 2னா என்ன அர்த்தம்? 2வை விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல். அப்போ நான் 1 மைனஸ் என்ன பண்ணிடலாம்? 2வை விட லெஸ்ஸர். 2வை விட லெஸ்ஸர்னா என்னென்ன நம்பர்? P of x equal 0 plus P of x equal to 1. ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா நம்ம ரஃபாக வேணாலும் இங்கே எழுதி வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் வேணாலும் பண்ணிக்கலாம். N இந்த இடத்துல 7CX, Pன்றது என்னது? 3/10 பவர் x, இது வந்து 7/10 பவர் 7 மைனஸ் x. இப்போ x 0, அப்போ இந்த எக்ஸோட இடத்துல 0 போட போகிறோம். 7C0, 3/10 பவர் 0, 7/10 பவர் 7 ப்ளஸ் எக்ஸ் வர இடத்துல 1 போட போகிறோம். இப்போ 7C0ட வேல்யூ 1, எனிதிங் பவர் 0 1, 7/10னா 0.7 7 டைம்ஸ் கால்குலேட்டரில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். 7C1னா 7, 0.3, அப்போ 0.21. இதை 6 டைம்ஸ். இதில் என்னென்னா நம்ம கொஞ்சம் யோசித்து போடணும். 0.7 7 டைம்ஸ் போடுறப்பயே பவர் 6 டைம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா இன்ட்டு 0.7ன்னு போட்டுக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் 0.6706. ஸோ கால்குலேட்டரில் இந்த பவர் 6 பவர் 7 வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். Example 7.9. What is the probability of guessing correctly at least 6 of 10 answers? அப்போ மொத்தம் n வந்து 10, அட்லீஸ்ட் 6 கேட்குறாங்க. அப்போ 6ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் 6, 7, 8, 9, 10
மொத்தம் 5 ஸ்டெப்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்லைனா 1 மைனஸ் 0 1 2 3 4 5 அது 5 கண்டுபிடிச்சி 1லேருந்து வேற மைனஸ் பண்ண. அப்போ எது நமக்கு சின்னது? 6 7 8 9 10 கண்டுபிடிக்கிறது தான். இப்போ இது என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். அப்போ பியும் என்னது? 1/2 தான், ஃபால்ஸும் 1/2 தான். ஓகேவா? ஸோ 6 7 8 9 10. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் எப்படி போடுவோம்? 10cx 1/2 பவர் x 1/2 பவர் 10 மைனஸ் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2ஓட பவர் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணால் 10 தான் வரும். 1/2 காமனாக எடுத்தா 7 + 3 10, 1/2 காமனாக எடுத்தா 8 + 2 10, 9 + 1 10, 10 + 0 10. அப்போ 1/2 பவர் 10 காமனாக எடுத்தா 10c6 + 10c7 + 10c8 + 10c9 10c10. 10c6 நம்ம எப்படியும் போடலாம் 10c4 10c3 10c2 10c1 10c0. ஏன்னா வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸி. 10c4 நான் சொன்னேன்ல 10ல் ஆரம்பித்து 4 வேல்யூ. அப்போ எப்படி போடுவோம்? இதெல்லாம் ரஃப் காலம் ஒர்க். 10ல் ஆரம்பித்து 4 வேல்யூ பை 1 × 2 × 3 × 4. கால்குலேட்டரில் 10 × 9 × 8 × 7 கீழே வர நம்பரை டிவைட் பண்ணி பண்ணுங்கள். டிவைடட் பை 1 டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 டிவைடட் பை 4 போட்டால் 210 வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸை ஒர்க் அவுட் பண்ணால் 386/2 பவர் 10. அப்போ 2 பவர் 10ஓட வேல்யூ 1024. அப்போ நம்ம ஆன்சர் 193/512. எக்ஸாம்பிள் 7.6 7.7 7.8 7.9 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.